2009க்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்திலேயே இருவேறு அடிப்படை ஊதியத்தை நிர்ணயித்தார். இதே திமுக ஆட்சி காலத்தில் 1/6/2009க்கு முன் நியமனப்பட்டவர்களுக்கு 8,370 ரூபாய் அடிப்படை ஊதியம் என்றும் 1/6/2009க்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 5,200 ரூபாய் ஊதியம் என்றும் நிர்ணயித்தார்கள். இதுவரை இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இவ்வளவு ஒரு முரண்பட்ட ஊதியத்தை நிர்ணயிக்கவே இல்லை. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று பெருமை பீத்துவதில் மட்டும் நமக்கு எதுவும் நடக்க போவது கிடையாது. அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்று கண்ணீரில் 16 ஆண்டுகள் கத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்த போது நமது முதல்வர் அவர்கள் நேரடியாக 2 முறை எங்களுடைய காலத்திற்கு வந்திருந்து உங்களது உயிரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள், விரைவில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநீதி களையப்பட்டு 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். தேர்தல் அறிக்கை எண் 311 இடம்பெற்றது. இன்றைக்கு 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு முடியும் தருவாயில் உள்ள நேரத்திலும் எங்களுக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதை நாங்கள் பலமுறை வலியுறுத்தி மனுக்களாகவும் அமைச்சர்களையும் உயரதிகாரிகளையும் இருக்கின்ற அனைவரையும் ஏன் முதலமைச்சரையும் சந்தித்தும் நாங்கள் கொடுத்து விட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் ஏற்படவில்லை. இதை உடனடியாக களைய கோரி இதுவரை நாங்கள் நடத்திய எந்த ஒரு போராட்டமும் மாணவர் நலன் பாதிக்கப்படாமல் விடுமுறை காலத்திலே நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் அது போன்றேதான் நாங்கள் விடுமுறை காலத்தில் தான் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. ஆனால் இந்த போராட்டத்தின் முடிவானது அரசின் கையில் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அத்தனை சிறைச்சாலைகளிலும் நிரப்புவதற்காக இந்த கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு இனியும் தொடர்ந்து மௌனம் காக்காமல், தொடர்ந்து இதை புறக்கணிக்காமல் கொடுத்த வாக்குறுதி சம வேலைக்கு சம ஊதியம் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கி இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எத்தனை பேர் சிறையில் அடைத்தாலும் சரி, எத்தனை பேரை அடித்து கையை காலை ஒடித்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எத்தனை வன்முறை தாக்குதல் நடந்தாலும் சரி, நாங்கள் போராட்டத்தை பின்வாங்க மாட்டோம். ஆசிரியர்களை தண்டித்த ஒரு மிகப்பெரிய அவமானம் அரசுக்கு வந்துவிடக்கூடாது என்பதால் நாங்கள் மீண்டும் அரசிடம் நேரடியாகவும் கோரிக்கை வைத்துள்ளோம், பத்திரிகை மூலமாகவும் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இல்லாவிட்டால் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் மிக உச்சபட்சமான கடுமையான சிறை நிறுத்து போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும். நன்றி. ஜே. ராபர்ட், இடைநிலை 13 ஆசிரியருக்கு மாநில பொதுச் செயலாளர்.